காலையில 6 மணிக்கு வந்து பார்க்கும்போது புள்ளையா வாழைத்தாரெல்லாம் விழுந்து கிடக்கு. அங்க என்ன பண்றோம்னு தெரியல. ஏக்கருக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம். 30 நாள்ல அறுவடைக்கு தயாராக வேண்டிய வாழைத்தாரு இப்ப கீழே ஊந்துருச்சு. கிட்டத்தட்ட தாறு வந்து 600 ரூபா 700 ரூபா விற்க வேண்டிய வாழைத்தாரு கீழே ஊந்துச்சு. இது அரசு வந்து இழப்பீடு வந்து கொடுக்கறதே கிடையாது. இது வந்து ஒரு அரசு சம்பிரதாயமா தான் நடந்துட்டு இருக்க தவிர எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதே கிடையாது. பயங்கரமான சூறாவளி காத்து 10 நாள் காத்து அப்படி அடிச்சு எங்களுடைய வாழையெல்லாம் கீழே தள்ளி விட்டுருச்சு. பேய் போல் வீசிய சூறாவளி காற்றால் கொத்து கொத்தாக சரிந்த விவசாயிகளின் உழைப்புகள். அறுவடை காலத்துல 500 ஏக்கர் நிலம் இப்படியா சேதமாகணும்? லட்ச ரூபாய் செலவில் வைக்கப்பட்ட வாழை மரங்கள் உயிர்களை விட்ட பரிதாபம். தஞ்சை மாவட்டம் திருவையாறு, கடுவள்ளி, ஆச்சனூர், அதுக்கப்புறமா கோனேரி, ராஜபுரம், தில்லை இந்த மாதிரி பகுதிகளில் நெல்லுக்கு அடுத்தபடியா வாழை சாகுபடி அங்க இருக்கிற விவசாயிகள் மேற்கொண்டு வந்திருக்காங்க. இந்த பகுதியில சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவுல வாழை சாகுபடி செய்யப்பட்டு வந்திருக்காமா. இதை தொடர்ந்து வாழை மரங்கள் வெட்டி விற்பனைக்கு தயாரா இருக்க நிலையில நேத்திரவு வீசின சூறாவளி காற்றுல சுமார் 500 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய வாழை மரங்கள் அப்படியே முறிஞ்சு விழுந்து சேதம் அடைஞ்சிருக்கு. ஏக்கர் 1க்கு 1 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு வெட்டும் பருவத்தில் இருந்த வாழை மரங்கள் இப்படி வாழை தாரோடு சாய்ந்தது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தி இருக்கு. மிகப்பெரிய வருவாய் இழப்புமே ஏற்பட்டிருக்கா. இந்த காட்சிகள் பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு.